ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி பேமெண்ட்ஸை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஒன்று வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் சொல்லிட்டு இந்த பேமெண்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்க சம்ஸை ஒன் பை ஒன்னா அழகா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா சம்ஸும் ஒன் பை ஒன்னா போட ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இதை ஒன்னு கொஸ்டின் ஒன்னு கொடுத்துட்டு அழகா பொறுமையா பாருங்க. இந்த டவுட் தான் எனக்கு கேளுங்க. A company invited application of 10,000 equity shares அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கம்பெனி ஓகே இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அப்பனா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்டூ 50 அப்படின்னு போனா எவ்வளவு வரும்? ஆக்சுவலா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 10,000 இன்டூ 50 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? ஆக்சுவலா உங்களுக்கு 5 lakh rupees அப்படின்னு போடுவாங்க. ஆக்சுவலா ஓகேவா? அப்ப என்னன்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 50 ரூபா. அப்ப டோட்டலா உங்க பிசினஸ்க்கு எவ்வளவு பைசா தேவைப்படுதுன்னா 5 lakh rupees வந்து கேபிட்டல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இந்த 5 lakh rupees கேபிட்டல் தான் இங்க கொண்டு வரணும். ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து அந்த 50 rupees வாங்குறத 15 rupees அப்ளிகேஷனுக்கு வாங்குறாங்க. செகண்ட் வந்து அலாட்மெண்ட்க்கு 20 rupees வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்லிட்டு 15 rupees வாங்குறாங்க. ஓகே, அப்ப நீங்க ஆட் பண்ண 15 பிளஸ் 20 பிளஸ் 15 அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா 50 rupees அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. சொல்ல புரியுதா? அப்ப அப்ளிகேஷன் ஒரு 15, அலாட்மெண்ட் ஒரு 20, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஒரு 15 rupees அவங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலா ஸ்பிளிட் அப் பண்ணி ஒன் பை ஒன்னா வாங்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அப்ளிகேஷன் ஆர் ரிசீவ்டு 10,000 ஷேர்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறாங்க? ஆக்சுவலா 10,000 ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்றாங்க. ஓகேவா? சோ நான் 10,000 அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண 10,000 ஷேர்ஸ் அவங்க ரிசீவ் பண்றதா சொல்றாங்க. And all applicants are allotted the number of shares which I have applied. அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்கும் ஷேர் கொடுத்துட்டேன். எல்லா அமௌண்ட்டையும் நான் வாங்கிட்டேன் அதாவது சொல்றேன். அண்ட் இன்ஸ்டால் மணி வாஸ் டியூலி ரிசீவ் பை த கம்பெனி. எல்லா அமௌண்ட்டும் வாங்கிட்டேன். என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி கேட்பாங்க. நான் ஜர்னல் என்ட்ரி எப்படி போகணும்னு இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் ஜர்னல் என்ட்ரி உங்களுக்கு நரேட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த சாப்டருக்கு இந்த ஜர்னல் என்ட்ரி தான் த்ரூ அவுட் த சாப்டர் இதே தான் திருப்பி ஜர்னல் என்ட்ரி போட போறோம் நம்ம. ஓகேவா? அதுக்கு ஒரு பேசிக் ஐடியாலஜி தான் உங்களுக்கு இங்க அழகா கொடுக்க போறேன். நீங்க அழகா கவனிக்க போறேன். சரியா? சோ நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ல வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா 10,000 ஷேர்ஸ். எவ்வளவு ஷேர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா 10,000 ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வாங்கின பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல வாங்குறாங்க 15 rupees வாங்குறாங்க. அலாட்மெண்ட் ஒரு 20 rupees வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஒரு 15 rupees சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் பண்ணி ஒன் பை ஒன்னா வாங்குறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு நார்மலா நாமினல் அக்கவுண்ட் ரூல் தெரியும். கரெக்டா? நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். நாமள பர்சனல் அக்கவுண்ட் ரூல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் த பர்சனல் அக்கவுண்ட் ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பர்சனல் அக்கவுண்ட் ரூல்? பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்ன கேட்டா ஆக்சுவலா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேவா? சோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சோ வாட் இஸ் த ரியல் அக்கவுண்ட் ரூல்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த ஜர்னல் என்ட்ரி போடுறதுக்கு பேசிக்கா இந்த ரூல்ஸ் லைட்டா தெரிஞ்சா போதும். ஓகேவா? சோ பேசிக்கா ஒரு ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்னன்னு கேட்டா டெபிட் த ரிசீவர், ஓகே, கிரெடிட் த கிவர். இதை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்சனல் அக்கவுண்ட் ரூல் தான் நமக்கு மெயினா தேவைப்படும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 10,000 ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். அப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே நான் சொன்னல, நீ ஒன்ஸ் +2 பாஸ் பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா அப்ளிகேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே அப்ளிகேஷன் தான் அந்த காலேஜ்க்கு எல்லாமே போடுவாங்க. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவலா இங்க அதே மாதிரி தான் ஷேரை நான் இஷ்யூ பண்ணிட்டேன். எல்லாரும் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நார்மலா நீ காலேஜ்ல போயிட்டு, இப்ப எக்ஸாம்பிள் நீ ஒரு காலேஜ்ல போயிட்டு அப்ளிகேஷன் கேட்கறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பைசா கொடுப்பா, நான் உனக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் கம்பெனிலையும். ஓகேவா? நீ ஷேர் வேணும்னு ஆசைப்பட்டனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கான பைசாவை நீ பே பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பைசா தான் முதல்ல நமக்கு வரும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஷேரை வந்து நம்ம இஷ்யூ பண்றோம்னா முதல்ல மணி தான் நமக்கு உள்ள வரும். சோ பைசா கொடுத்தாதான் அந்த ஷேரை கொடுக்கலாமா நாமன்ற அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அதே மாதிரிதான் நம்ம காலேஜ்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலேஜ் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா பைசா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஷேருக்கு வந்து அப்ளிகேஷன் மணி தான் முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணுவோம். சோ அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணோம்னா என்ன ஜர்னல் என்ட்ரி நம்ம போடணும் சார் கேட்டா, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆக்சுவலா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஓகேவா? பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்டை டெபிட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க.
ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும்னு சொல்றாங்க ஆக்சுவலா? ஏன்னா மணி வந்து நம்ம கம்பெனிக்கு ரிசீவ் ஆகுது. ஓகேவா? சோ பேங்க், இந்த மாதிரி பேங்க், நீ, நானு, இப்ப ரமேஷ், விக்னேஷ், அபிலாஷ், இந்த மாதிரி பர்சன்லாம் சொல்றோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனா இருக்காங்கன்னா பர்சன் அக்கௌண்ட் ரூல் இருக்கு. என்ன ரூல் ஆக்சுவலா? பர்சன் அக்கௌண்ட் ரூல் ஆக்சுவலா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் ஆக்சுவலா. ஓகே, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப பேங்க்ன்றது ஆக்சுவலா ரிசீவிங்னால டெபிட் பண்ணிக்கணும். அதான் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பேங்க் வந்து ரிசீவ் பண்றனால, பேங்க்ல பைசா வாங்குறனால அதை டெபிட் பண்ணிக்கணும். யார் பைசா கொடுக்குறாங்க? யாரோ ஒரு ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு அப்ளிகண்ட், அதாவது யார் ஒரு ஷேர் அப்ளை பண்றானோ அவன் தான் ஆக்சுவலா கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா டூ என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அது ஏன் ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட்? நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுத, நீங்க எக்ஸாம்ஸ்ல ஃபுல் ஃபார்மா நீட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் இங்க ஷார்ட்கட் எழுதுறத பார்த்து நீங்க எக்ஸாம்ல போய் அந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்க ஃபுல்லா கிளியரா எழுதணும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு அழகா கிளியரா எழுதணும். ஓகே, சோ அப்ளிகன்ட்ன்றவன் யாரும் ஒரு பர்சன். அப்ப பர்சனல் அக்கவுண்ட் ரூல், பர்சனல் அக்கவுண்ட் ரூல் படி என்னது ஆக்சுவலா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் ஆக்சுவலா. ஓகேவா? அப்ப பேங்க் வந்து பைசா வாங்குது, அந்த ஷேர் ஹோல்டர் சொல்ற அந்த அப்ளிகன்ட் வந்து அந்த ஷேரை கொடுக்குறான் ஆக்சுவலா. ஓகே, அந்த பைசாவை கொடுக்குறான், அதனால கிவிங்னு வச்சுக்கோங்க. அதுதான் கிவர். அதுதான் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஷேர்ஸ் ஆக்சுவலா? 10,000 ஷேர்ஸ். எவ்வளவு ஷேர்ஸ் ஆக்சுவலா? 10,000 ஷேர்ஸ். எவ்வளவு அப்ளிகேஷனோட மணி ஆக்சுவலா? 15 rupees. அப்ப என்ன போனோம் ஆக்சுவலா? இன்டூ 15 போடணும். அப்ப 10,000 இன்டூ 15. அப்ப எவ்வளவு அமௌண்ட் வருது ஆக்சுவலா உங்களுக்கு? 1,50,000. அப்ப வச்சுக்கோங்க ஆக்சுவலா 1,50,000. அதான் ஜர்னல் என்ட்ரி. சோ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம இந்த மாதிரி போட்டோம்? பேங்க்ல பைசா வந்துச்சு, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். ஏன்னா ரூல் படி நான் சொல்லி கொடுத்தேன்ல, பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா டெபிட் த ரிசீவர். ஓகே, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பர்சனல் அக்கௌண்டோட ரூல். பர்சனல் அக்கௌண்டோட ரூல். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன கேட்டா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். எதெல்லாம் வாங்குறாங்களோ அதெல்லாம் ரிசீவ் பண்றதெல்லாம் டெபிட் பண்ணணும். ஓகேவா? ரிசீவிங் எல்லாம் டெபிட் பண்ணணும். ஓகேவா? ரிசீவிங் எல்லாம் டெபிட் பண்ணணும். கிவிங் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா? கிரெடிட் பண்ணணும் ஆக்சுவலா. சோ அப்ப பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஏன் பண்ணணும் நம்ம ஆக்சுவலா? பேங்க்ன்ற பர்சன் வந்து பைசா வாங்குறாங்க. ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் ரூல் வந்து பைசாவை கொடுக்குறாங்க, அதனால கிரெடிட் பண்றோம். சோ அப்பதான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி போடணும். கிளியரா இருக்கீங்களா? ஓகே, சரி. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு என்ட்ரி போட்டா என்ன நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்? எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். ஓகேவா? எப்படி அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் பேலன்ஸ் ஷீட் தெரியும். கரெக்டா? உங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் ஷீட் தெரியும். தெரியுமா தெரியாது ஆக்சுவலா? நார்மலா பேலன்ஸ் ஷீட் தெரியும்ல. சோ பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா, ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்படியே கீழே போறேன். சோ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுவோம், அசெட்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுவோம். கரெக்டா? சோ நம்ம லயபிலிட்டிஸ்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், அசெட்ஸ்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் எழுதுவோம் நம்ம. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசெட் சைடு இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். என்ன என்ட்ரி போட்டிருக்கோம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட்ன்றது பேங்க்ல பைசா வந்திருக்கு. அப்ப பேங்க்ல பைசா வந்திருந்ததுன்னா இந்த பேங்க் அக்கவுண்ட்ன்றது லயபிலிட்டி அசெட்னா அசெட். பேங்க்ல பைசா இருந்துச்சுன்னா அசெட், கையில கேஷ் இருந்தா அசெட். அப்ப பேங்க் பேலன்ஸ் இங்க தான் எடுத்து எழுதுவோம் நம்ம. கரெக்டா? பேங்க்ன்றது அசெட் சைடு தான் எடுத்து எழுதுவோம் நம்ம. கரெக்டா இல்லையா? சோ அசெட் சைடு தான் எடுத்து எழுதுவோம். இது வந்து லயபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லயபிலிட்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அசெட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப பேங்க்ல தான பைசா வந்திருக்கு. எவ்வளவு பைசா பேங்க்ல வந்திருக்கு? 1,50,000 அப்படின்ற பைசா வந்திருக்கு. ஆக்சுவலா பேங்க்ல 1,50,000. ஏன்னா பேங்க்ல என்ட்ரி வந்திருக்குல்ல. சோ பேங்க்ல என்ட்ரி வந்தனால 1,50,000 அப்படின்ற ஒரு மணி வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்திருக்கு. சோ பேங்க்ல நான் என்ட்ரி போட்டேன், 1,50,000 rupees என்ட்ரின்னு அமௌண்ட் எடுத்து என்ட்ரி பண்ணிட்டேன். ஆனா நீங்க இப்ப ஆக்சுவலா யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட்டை டோட்டல் பண்ணா ரெண்டு சைடு நமக்கு டேலி ஆகணும்ல. இந்த என்ட்ரில பேங்க் அக்கவுண்ட்ன்றவன் பேங்க் அக்கவுண்ட்ல பைசா வந்தனால பேங்க் அக்கவுண்ட் என்ன பண்ணிட்டான் ஆக்சுவலா? பேங்க் அக்கவுண்ட் எடுத்து வந்து என்ன பண்ணிட்டான் ஆக்சுவலா? பேங்க்ல இருந்து பைசா வந்துருச்சு, என்ட்ரி போட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அசெட் சைடுல 1,15,000 டோட்டல் வந்துருச்சு. ஆனா லயபிலிட்டி சைடுல அந்த டோட்டல் வரல. ஓகேவா? ஏன் வரலன்னா அந்த மாதிரி ஒரு என்ட்ரி நம்ம கரஸ்பாண்டிங்கா போடல. சோ ஒரு என்ட்ரி பேங்க்ல அமௌண்ட் வந்துருச்சு, என்ட்ரி பண்ணிட்டேன். அப்ப இங்க வந்து அமௌண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? லயபிலிட்டி சைடு நமக்கு டேலி ஆகல. ஏன் டேலி ஆகலன்னா இந்த பைசா எதுக்காக கொண்டு வந்தேன்? இந்த 1,50,000 எதுக்காக கொண்டு வந்தேன்?
இந்த பர்பஸ் ஆஃப் த சாப்டர் என்ன ஆக்சுவலா, எதுக்காக அந்த பைசா நான் கொண்டு வந்தேன், எதுக்காகனா என் பிசினஸ்ல பைசா முதலீடு தேவைப்படுது, என் பிசினஸ் வந்து கேபிட்டல் தேவைப்படுது, அதனால என்ன பண்றேன் ஆக்சுவலா கேபிட்டலுக்காக தான் அந்த 1,50,000 கொண்டு வந்தேன். அப்ப இந்த மாதிரி கேபிட்டலுக்கு அப்ப இந்த 1,50,000 கொண்டு வந்தது காரணத்தை நான் சொல்லணும்ல, எதுக்காக இந்த அமௌண்ட் கொண்டு வந்தேன் ஒரு காரணம் தெரியும் எனக்கு ஆக்சுவலா, எதுக்காக இந்த 1,50,000 கொண்டு வந்தேன், என் கேபிட்டலுக்காக அந்த அமௌண்ட் கொண்டு வந்தேன் 1,50,000. அப்ப அதுக்கு நீங்க ஒரு ஜர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணணும். என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அது ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். இது எதுக்காக இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் கொண்டு வந்ததுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது எதுக்காக கொண்டு வந்தான்ற பாஸ் பண்ணணும். இப்ப சொன்ன பேங்க்ல இந்த அமௌண்ட் வந்துருச்சு, ஆனா இப்ப கேபிட்டல் அமௌண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. இந்த 1,50,000 rupees நான் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, அதுக்கு தான் இங்க ஒரு ஜர்னல் என்ட்ரி போட போறேன். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் எதுக்காக கொண்டு வந்தானா, டு ஷேர் கேபிட்டலுக்காக கொண்டு வந்தான் அப்படின்னு என்ட்ரி போடணும். எதுக்காக இந்த பைசா கொண்டு வந்தானா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு இந்த பைசா கொண்டு வந்தான். அப்போ நான் 1,50,000 நான் என்ன பைசா கொண்டு வந்தனோ அந்த 1,50,000 நான் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் 1,50,000 எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் ஆக்சுவலா, அப்ளிகேஷன் கொண்டு வந்த அமௌண்ட் எதுக்காக அந்த அமௌண்ட் கொண்டு வந்திருக்கான் ஆக்சுவலா, அது வந்து கேபிட்டலுக்காக கொண்டு வந்திருக்கான். சோ அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஆக்சுவலா, அதை வந்து கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்றேன். கிளியரா இருக்கீங்களா? சோ ஐ நீட் டு டிரான்ஸ்ஃபர் தட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்ப நீங்க கீழே போய் பாருங்க பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலா பேங்க்ல 1,50,000 இருக்கா, அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் முடிச்சேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டலுக்கு இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றல, எதுக்காக அந்த 1,50,000 என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு எனக்கு தெரியணும். ஆக்சுவலா எதுக்காக அந்த 1,50,000 rupees அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு எனக்கு தெரியணும். எதுக்காக அந்த அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எதனால இருக்கு ஆக்சுவலா, என்னோட கேபிட்டல் பிசினஸ்க்கு தேவைப்படுறதுக்காக இருக்கு. அதனால என்ன பண்ணணும் ஆக்சுவலா, நம்ம இங்க கேபிட்டலுக்கு அந்த 1,50,000 rupees வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட்டை டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா போத் சைட்ஸ் டாலி ஆயிடும். சோ ஒரு என்ட்ரி அசெட்ல என்ட்ரி பண்றதுக்காகவும் இன்னொரு என்ட்ரி கேபிட்டல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக, அதனால தான் நமக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து 2 என்ட்ரி மாதிரி நம்ம போடுறோம் ஆக்சுவலா. ஓகேவா, சோ இந்த 2 என்ட்ரி போறதுல காரணம் என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகேவா, சோ இப்போ இந்த 2 கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஆக்சுவலா, சொல்லுங்க பார்க்கலாம். சோ 2 கான்செப்ட் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சோ ஒன்னு வந்து பேங்க்குக்கு, இன்னொன்னு வந்து கேபிட்டலுக்காக நம்ம 2 என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். சோ கம்பெனி கொஞ்சம் ஃபுல்லா ரிவால்வ்ஸ் வித் திஸ் இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் திருப்பி வந்துட்டே இருக்க போகுது. ஓகேவா, அப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் இப்ப புரிஞ்சிருச்சுல, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்தோம் நம்ம ஆக்சுவலா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஏன்னா பேங்க் அக்கவுண்ட்ல பைசா உள்ள வருது, ரிசீவிங்னால டெபிட் பண்ணிருக்கேன், ஷேர் அப்ளிகேஷன்ல பைசா அவன் கொடுத்துருக்கான கிவிங்னால அதை கிரெடிட் பண்ணிருக்கேன். ஏன் நான் கேபிட்டலுக்கு இப்போ ஒரு என்ட்ரி செகண்ட் என்ட்ரி போட்டேன்னா, ஷேர் அப்ளிகேஷன்ல இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே ஷேர் அப்ளிகேஷன் இருக்க ஃபண்ட்ஸை வந்து நான் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா, சோ எதுக்காக இந்த பைசா கொண்டு வந்தான், பேங்க்ல ஒரு பைசா இருக்குன்னா எதுக்காக இதை கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியணும். அது தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா, இது ஒரு கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஒன்று போடுறேன். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி மட்டும் தான், ஃபர்ஸ்ட் இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் இந்த மாதிரி உல்டாவா வரும். ஓகேவா, ஏன் இது உல்டாவா வருதுன்னா, ஏன்னா பைசா வாங்குறதா அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க மத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா ரிவர்ஸா வரும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புக்ல போய் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. சோ ரிவர்ஸா இருந்திருக்கும். அது என்ன காரணம்னு நான் சொல்றேன் ஆக்சுவலா. ஓகேவா, இப்போ அப்ளிகேஷனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஆக்சுவலா, ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு, அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஆக்சுவலா, உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சோ இப்போ அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேர் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஓகே அப்படின்னா ஷேர்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணிடுவோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் 5 லட்ச ரூபா கொண்டு வரணும். அதுல என்ன பண்ணிட்டேன் ஆக்சுவலா, முதல்ல ஒரு 1,50,000 இப்ப கொண்டு வந்துட்டேன். ஓகே, 1,50,000 நான் என்ன பண்ணிட்டேன் ஆக்சுவலா, கேபிட்டல நான் இப்ப அழகா கொண்டு வந்துட்டேன். கரெக்டா, அடுத்து என்ன பண்ண ஆக்சுவலா, அலாட்மெண்ட்டுக்கு பைசா கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னா, ஷேர் இங்க செகண்ட் என்ட்ரி போட்டுருக்கீங்களா, அப்ளிகேஷன் வேர்டு இருக்குல்ல, அப்ளிகேஷன் வேர்டு இருக்கா இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வேர்டுக்கு பதிலு அலாட்மெண்ட் அப்படின்னு போடணும். ஓகே, அப்ளிகேஷனுக்கு பதிலு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு நீங்க போடணும். ஓகேவா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு என்ட்ரி போடணும். சோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். சரி, எனக்கு ஒன்று புரியல, ஏன் நீங்க செகண்ட் என்ட்ரிய ஏன் இப்ப ஃபர்ஸ்ட் போடுறீங்க, ஏன் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க செகண்ட் போடுறீங்க, என்ன ரீசன் சார் அப்படின்னு நம்ம கேட்பீங்க. கரெக்ட்.